ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்வீட்டாக பூந்தி லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லட்டுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம் இருக்கும். இதை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. இது கூட நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். இந்த ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு நீங்கள் கரைக்கிறதுல தான் இருக்குது. அது நல்லா கட்டி இல்லாமல் நீங்கள் கரைச்சா தான் நமக்கு வந்து பூந்தி வந்து முத்து முத்தாக அழகாக வரும். அதை இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, மாவு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் மாவு. இப்போ 1 கப் கடலை மாவுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரையை ஒரு பேனில் கொட்டிக்கோங்க. நம்ம இப்போ இந்த ஜீராவை தயார் பண்ணிடலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை. அந்த 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி அதை நம்ம இப்போ ஜீரா பண்ணிடலாம். இந்த ஜீரா வந்து நீங்கள் வந்து நல்லா பாகு வர அளவுக்கு நீங்கள் வந்து அதை கொதிக்க விட வேண்டாம். அது 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதித்து அந்த சர்க்கரையோட பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டால் போதும். இப்போ ஒரு பேனில் எண்ணெயை காய வச்சு அதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை அந்த பூந்தி கரண்டியில் ஊற்றிடலாம். இதை நீங்கள் பூந்தி கரண்டியை ஷேக் பண்ணவும் கூடாது, அதே சமயத்தில் மாவை ஊற்றிட்டு தேக்கவும் கூடாது. மாவை அப்படியே ஊற்றிட்டு விட்டுருங்க. அப்போ அழகாக முத்து முத்தாக அந்த பூந்தி வந்து உங்களுக்கு வரும். இந்த பூந்தியை வந்து நீங்கள் ரொம்ப கிறிஸ்பாக விடக்கூடாது. எண்ணெயில் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே அது கிறிஸ்பாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துடணும். லேசாக வெந்த உடனே அதை எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இந்த பூந்தி எவ்வளோ முத்து முத்தாக அழகாக ரவுண்ட் ஷேப்பாக விழுந்திருக்கு. இதே மாதிரி போட்டு அது கிறிஸ்பாகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த பூந்தியை 2ஆக பிரித்து 2 பவுலில் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் இருக்க பூந்தியை மட்டும் மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அதை அரைச்சி இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பூந்தியும் நம்ம பொரிச்சு வச்ச பூந்தி 2த்தையுமே அந்த ஜீராவில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் ஒரு 45 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அப்போனா பூந்தி வந்து நல்லா அந்த ஜீராவில் செட் ஆகி லட்டு பிடிக்க ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், 45 நிமிஷம் கழித்து அதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த ஜீராவை எல்லாத்தையுமே அந்த பூந்தி வந்து உறிஞ்சிருக்கும். இப்போ அதை லட்டு பிடிக்கிற பதத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ஒரு 4 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு 4 கிராம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பு, திராட்சையெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பை போட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த திராட்சையை போடணும், இல்லைன்னா திராட்சை கரிஞ்சிரும். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து அந்த லட்டில் சேர்த்துருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அந்த லட்டில் சேர்த்துடலாம். இப்போ திராட்சை முந்திரி எல்லாத்தையும் அதில் கொட்டி இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த லட்டுக்கு நம்ம கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்க்க போகிறோம். பச்சை கற்பூரம் சேர்த்தா அது ரொம்ப லட்டு வந்து ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். பச்சை கற்பூரம் வந்து 1/4 பிஞ்சு தான் சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு அந்த லட்டை நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க. நம்ம சேனலில் தீபாவளிக்கான ஸ்வீட்ஸும் ஸ்நாக்ஸும் ஒரு பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயராம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.